எனக்கு பயமா இருக்கு, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. என்னம்மா என்னாச்சு? ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டி மோதிருச்சுமா, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ்மா. சரி ஹாசினி, நீ எமர்ஜென்சி வார்டு கூட்டிட்டு போ, நான் டாக்டர் கிட்ட சொல்றேன். தம்பி ராஜா, எழுங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எமர்ஜென்சி கேஸ் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரியா, பை. இவ்வளவு தூரம் வந்துட்டு தனாக்காவோட தம்பி எப்படி பார்க்காம போறது? பேசாம நாமளா போய் இன்ட்ரோ ஆயிக்கலாமா? ஐயோ வேண்டாம். அன்னைக்கு வேற அவங்க ஃபேமிலியில நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப மூர்த்தி வேற சண்டை போட்டு அனுப்பிட்டாரு. இப்ப நாம மட்டும் தனியா அங்க போனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. பேசாம அப்புறம் வந்து பாத்துக்கலாம். சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நான் ஃபோன் பண்றேன். பை 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 பை. ஏங்க வழி இந்த பக்கம். எங்க எனக்கு தெரியுங்க, இந்த பக்கம் ஷார்ட்டுங்க. ஏங்க பாத்து போங்க. அதான் பாத்துட்டாங்களே. அடி பாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? ஏன்டா அடிக்கிற? பாருங்க நான் எப்படி அடிக்கிறானு. நீ பேசின பேச்சுக்கு அடிக்கிறது இல்ல, கொலை கூட பண்ணுவேன். இவன் என்னடா பண்ணான்? அண்ணே அந்த பொண்ணு. என்னடா ஏதோ பொண்ணுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு? கேளுங்க நல்லா கேளுங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்ல? அந்த நர்ஸ் வந்துச்சுல, அந்த பொண்ணை வச்சுதான் இவன் கிண்டல் பண்றான். மச்சான் அந்த பொண்ணு நர்ஸ் இல்லடா, டாக்டர் தானே படிக்குதுன்னு சொன்னேன். டேய் என்னடா சொல்றான்? அது அவன் வாயில வாஸ்து சரியில்லைண்ணே. நல்லா வாங்கி கட்டிட்டு தான் இங்க இருந்து போறான் பாரு. அவன் சரி வரது இருக்கட்டும்டா, இனிமேலாவது நீ ஒழுங்கா இருக்க பாரு. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் நீ சரியா வருவ. ஏமா ஏற்கனவே கால்ல கட்டு போட்டு தானே இருக்கு, மறுபடியும் எதுக்கு போடணும்? டேய் என் கால் மட்டும் சரியாட்டும்டா, உனக்கு கால் கட்டி எப்படி போடணும் நான் காட்டுறேன். டேய் உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல கிளம்புவோம். மா இது புடிமா. டேய் போய் அந்த வீல் சேரை தள்ளிட்டு வா. மா விஜய் கிட்ட சொல்லிட்டேன், எல்லாம் அவட்ட சொல்லி வீட்டுல எல்லாம் ரெடி பண்ண இறக்குப்பா அவனை. பாத்து வாடா. காலை மெதுவா தூக்கி வை. பாத்து பாத்து. டேய் பக்கத்துல கொண்டு வா. பாத்து வா மச்சான் வா மச்சான். பாத்து. நான் வேணா கால் டேய் காலம் பிடிக்கிறேன். தர. டேய் பாத்து பாத்துடா. பாத்து புடி பாத்து புடி. அப்படியே உட்காரு. மெதுவா மெதுவா. அந்த காலை ஊனாத. அப்படிதான் பாத்து உட்காரு. சரி சரி ஒண்ணும் அந்த இல்ல. காலை மேல வை. எங்க இடிச்சு பாத்து உட்காரு. பாத்து பாத்து. அந்த காலை இடிச்சிடாம உட்காரு. பாத்து உட்காரு உட்காரு. டேய் நீ வீட்டுக்கு போயிரு. சரிண்ணே. நான் வேலு கூட போயிட்டு கடையில் இறங்கிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கேன்லாம் போட வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன சரியா? சரிண்ணே. டேய் கால் சரியாகிற வரைக்கும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு. சும்மா அங்க போற இங்க போறோன்னு சுத்திக்கிட்டு இருந்த அப்புறம் பாத்துக்க. போக மாட்டேண்ணே. இல்ல நீ போய் தான் பாரு, காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். மச்சான் அப்ப சீக்கிரமா இந்த ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆக போறேன்னு நினைக்கிறேன். டேய் வாய முட்றா. டேய் அவனை எங்கேயும் வெளியில கூட்டிட்டு சுத்தாத. நான் எங்க சுத்துறேன்? இவன் தான் அடுத்த ராத்திரில வீடு வீடா கூட்டு போயிட்டு இருக்கானே. என்னது? டேய் அது ஒண்ணு இல்லண்ணே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போடான்னு சொல்றானே. அதெல்லாம் அவன் எங்கேயும் போக மாட்டான், நீ பார்த்து கூட்டு போ. சரிண்ணே போலாம்டா. பார்த்து போங்கடா. அண்ணே போலாமா? போலாம். ஹலோ அண்ணா. சரி டேய் வண்டி ஏடுறா. டேய் என்னடா ஆச்சு? அண்ணே அங்க பாருங்கண்ணே. என்னடா இங்க? அண்ணே நம்ம பாலு அடிச்சு காலை உடைச்சான்ல, அவன் அதோ பைக்ல போயிட்டு இருக்கான் பாருண்ணே. எங்கடா? அதோ அவன் தானே. இடா வண்டி எடுறா. இன்னைக்கு அவன் கையை காலை உடைக்காம விடக்கூடாது. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. போட 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 போடா, என் தம்பி காலை உடைச்சு சும்மா விடக்கூடாதுடா.